கையான் காதல் 2024ல ஆஹா ஓடிடில வெளிவந்த ஒரு ரொமான்டிக் காமெடி வெப் சீரிஸ். எருமசாணி விஜய், நட்சத்திரா மற்றும் பல சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்தலாம். சீரிஸோடைய ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ஓரளவுக்கு நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நிறைய சண்டையெல்லாம் வரும். பார்த்தா இவங்க தேர்டு பர்சன் ஒருத்தர் வந்து உள்ள வந்து சண்டை மூட்டி வச்சிருவாங்க. லவ்னால அதிகப்படியான லவ்னால சண்டை வரும். இப்படி எதுக்கு தான் சண்டை வரும்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு திடீர்னு சண்டை வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த ஃபைட் எல்லாம் இவங்க எப்படி பேசி சால்வ் பண்றாங்க, இறுதியிலே உங்க லைஃப் என்னவோ மாறிச்சு, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த சீரிஸோட ஆன்லைன். இந்த சீரிஸோட பாசிட்டிவ் பார்த்தாவே ஸ்டோரி தான். ஏன்னா ரியல் லைஃப்ல என்ன நடக்குமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு மாசம் அப்படின்ட்டு இருக்கும் லைஃப். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருடைய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னும் போக 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 ஃபைட் சண்டை நிறைய வரும். இப்படி ரியல் லைஃப்ல நடந்த ரியாலிட்டியை இவங்க கொடுத்துருக்காங்க. சீரிஸ் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எருமசாணி விஜய், ஹீரோயின், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இப்போ எல்லாருமே செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்ல வந்த அந்த கருத்துக்களை வந்து ரொம்ப காமெடியாக சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 4 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் ½ hour. அதனால ஒவ்வொரு எபிசோட்லையும் காமெடியாக சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ளார என்னவெல்லாம் ஒரு காமெடித்தனமான ஒரு அந்த சண்டை ஃபைட்டு, அதுக்கப்புறம் கோப்பு, எமோஷனல், இப்படி எல்லாமே வந்து காமெடியாக சொல்லியிருக்காங்க. ஹீரோட கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. இது ரெண்டுத்துடைய பேர் பார்க்கும்போது நமக்கே எப்பா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. இப்படித்தான்ப்பா லைஃப்னா இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அந்த மெசேஜ் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. மொத்தமாகவே 30 நிமிஷம்னா நாமும் 12, 120, ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கு. இந்த சீரிஸோடைய கிளைமேக்ஸ் செம்மையா இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ்க்காக பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் எபிசோடு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் அப்படி இப்படின்ட்டு எடுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா இது வழக்கமான ஒரு எபிசோடு மாதிரி தான் இருக்கும் போல அப்படிங்கிறத தான் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் எபிசோடை மட்டும் நம்ம பொறுமையாக பார்த்துட்டோம்னா அடுத்த வர எபிசோட்லாம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் ரொம்ப கேரக்டர் குறைவாக இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. பெருசாக ஓரளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிரம்மாண்டமான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சின்னதாக ஒரு குட்டி ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்து இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டத்தை கொண்டு வந்துருக்கலாம். மற்றபடி இந்த சீரிஸ்ல மைனஸ்ல எதுவுமே இல்லை. ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். சீரிஸ்ல அது மாதிரியான சீன்ஸ்ல எதுவுமே இல்லை. முதல்ல சூப்பராக சுமாரான இந்த சீரியஸ் ஒரு ஒர்த்தான சீரிஸ் தான். ஆஹா ஓடிடில அவைலபிளாக இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்கள் புதிய பாரதி.